பூர்ணி வந்துட்டு ஸ்டேஜில் வந்துட்டு ட்ரெடிஷ்னலான நாட்டியம் வந்துட்டு ஆடிட்டுருக்காங்க. சந்தோஷமாக எல்லாருமே ரசித்து பார்த்துட்ருக்காங்க. சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு நக்ஷத்ராவை சொல்ல நக்ஷத்ரா கிட்டே வந்துட்டு அவங்க அத்தை பொண்ணுங்க சொல்ல அதை கேட்டு நக்ஷத்ரா செம்ம காண்டாகிட்டு பூமியை பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. அப்புறம் பூர்ணி சூப்பராக ஆடினவுடனே எல்லோரும் சந்தோஷமாக கிளாப் பண்ணி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் வின் பண்ணதாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணி அவார்டும் கொடுக்குறாங்க. பூர்ணி போய் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செரி வந்துட்டு பர்தா போட்டுக்கிட்டு உள்ளே நுழைஞ்சிடுறாரு லேடிஸ் மாதிரி வந்து உட்காந்துட்டு பூமியை பார்த்துட்ருக்காங்க. அப்போது இங்கே வந்து பூர்ணி வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய குரு தான், அவங்க சொல்லி கொடுத்தனால தான் இவ்வளோ நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பூமிக்கிட்ட வந்துட்டு நீங்களே நீங்கள் சூப்பராக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஐ லவ் யூங்கன்னு சொல்கிறாங்க. என்னது இது பொண்ணுக்கு பொண்ணே வந்துட்டு இது பண்ணுறாங்க, நீ இதுதான் நீ சொல்லிக் கொடுக்குற லட்சணமா, விட்டா நீ கல்யாணம் கூட பொண்ணே பண்ணிட்டு போலகுது அப்படி இப்படின்னு நட்சத்திரம் வந்து இதெல்லாம் பேசிட்டு போதும் நிறுத்தி, நீ என் கேரக்டரை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது பலார்னு ஒரு அடி நட்சத்திரம் குத்துறாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசினேன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதனால் நட்சத்திரா செம்ம கடுப்பாயிட்டு எப்படியாவது பழி வாங்கணும், அவளை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது சொல்லிட்டு பிரேக் ஒயரை பிடுங்க வச்சுறாங்க ஆள் வச்சு பூர்ணியோட காரில். இதனால் அவங்க உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பொண்ணுங்க சொன்னாலும் கேட்காம இல்லை அவள் என்றைக்குமே வரக்கூடாது, அதுக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நட்சத்திரம் வந்து சொல்லி இது பண்ணிடுறாங்க. கரெக்டாக பூர்ணி வராங்க. பூர்ணி வந்துட்டு நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த அவார்டு வீட்டில் போய் காமிக்கணும், அதனால் நானே இன்றைக்கி கார் ஓட்டுறேன்னு சொல்கிறாங்க. டிரைவர் வேணான்னு சொல்கிறாரு. பூமியுமே வேணாம் அவரே ஓட்டுட்டோன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நான் நல்லாவே டிரைவிங் பண்ணுவேன், தைரியமாக வந்து உட்காரு, கவலைப்படாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க போயிட்டு கார் ஓட்டுறாங்க. அண்ணக்கிட்ட யாரும் சொல்ல வேணான்னு டிரைவர்கிட்டையும் ப்ராமிஸ் வாங்கிட்டு இவங்க போயிட்டு ஓட்டுறாங்க. பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ பிரேக் பிடிக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. பூமிக்கும் எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. அப்போ கரெக்டாக நட்சத்திரா கார்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. அவங்களை இடிக்கிற மாதிரியே வருது. அப்புறம் நட்சத்திரா நகர்ந்துடுறாங்க. டக்குன்னு காரில் போய் இடித்து கார் டேமேஜ் ஆகிடுது. உடனே வந்துட்டு பூர்ணி சாரி இந்த மாதிரி பிரேக் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. என்னை வேணும்னே இது பண்ணி எடுத்துறதுக்கு வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் நட்சத்திரா வந்து சொல்ல, பூமி வந்துட்டு இல்லை தெரியாமல் தான் நடந்துச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ செலவாகும் நான் பண்ணி தந்துடுறேன்னு பூர்ணி சொல்கிறாங்க. அப்படியும் கேட்காம இதுக்கு மேலெலாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. போலீஸ் வராங்க. இங்கே யார் இது பண்ணது சொல்லி இந்த பொண்ணு தான் சொல்ல பூர்ணியை அரெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. வாங்க ஸ்டேஷனுக்கு. பூர்ணி வந்து எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச தேவையில்லாத பிரச்சனை ஏன்னா ப்ளீஸ் சார் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் போலீஸ் கேட்காம அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல பூமி உடனே வந்துட்டு பூமிக்கிட்ட பூமி வந்து ப்ராமிஸ் வாங்கி கேட்குறாங்க. இங்கே பாரு பூர்ணி, இதை நீ பண்ணல, நான் தான் ஓட்டணும் சார், இவங்க எந்த தப்பும் பண்ணல, அரெஸ்ட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போங்க. இங்கே பாரு உங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும், உன்னை பற்றி உங்கள் அம்மாவும் அப்பாவும் இது பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க, ஆனால் எனக்கெல்லாம் யாரும் கிடையாது, என்னை பற்றி கவலையும் பட மாட்டாங்க, அதனால நீ இது பண்ணாத, நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. பரவாயில்லையே நம்ம அவளுக்கு வச்ச வழியில் இவ்வளோ வந்து விழுந்துட்டா, இவளாவே வந்து விழுந்துட்டா, சந்தோஷம் தான் நட்சத்திரம் வந்துட்டு யோசிச்சுக்கிறாங்க. அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாரதாவை ரொம்பவே கேவலமாக பேசிட்டாங்க. வீரா எதுக்கு நீ என் புருஷனோடு இது பண்ணுற, நீங்களாம் எதுவும் சொல்ல மாட்டிங்களா அப்படி இப்படின்னு இது பண்ணி பேசிட்டு சாரதா வந்துட்டு ரொம்ப அப்செட்டாகி தயவு செஞ்சு விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லி போய் கதவு தாப்பா போட்டு அழுதுட்ருக்காங்க. கரெக்டாக ககன் வீட்டுக்கு வர அவங்க வீட்டு வேலைக்காரங்க வந்துட்டு அவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் இருக்கட்டும்மா, போய் நான் தம்பிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், அவர் பார்த்து பண்ணு சொல்ல, எங்கள் பேர் எதுவும் சொல்ல வேணாம், ககன் கோவப்பட்டு அவங்கள என்ன பண்ணிட்டானா அதுக்கும் நான் தான் வருத்தப்படணும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒரு மாதிரி அவங்க அம்மா இருக்கிறத பற்றி என்ன ஆச்சுன்னு கேட்க ஒரு சிலை ஒன்று உடஞ்சிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஏமா இது பண்ணுறீங்க, ஃப்ரீயாக விடுங்க, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பூர்ணி ரொம்ப சோகமாகவே வீட்டுக்கு வராங்க அழுதுகிட்டே. ஒரு பக்கம் இங்கே பூமியை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளி போலீஸ்காரங்க வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் வந்துட்டு நீ அபூர்வா மேடமோட பொண்ணுக்கிட்டே வந்துட்டு வம்பு பண்ணியிருப்பேன், உன்னையெல்லாம் பொழக்க போகிறோம், ஆனால் கேஸில் வந்துட்டு வேறு மாதிரி தான், நீ போலீஸ் அட்டாக் பண்ண வந்தால் அதனால தான் ஒன்று அடிச்சோன்ற மாதிரி நாங்கள் எஃப்ஐஆரில் எழுதிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு செம்மையாக அடிக்கிறாங்க. அவங்க அடி வாங்கும் போது ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. இங்கே அவங்களோட அப்பாவுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்த கிருஷ்ணா வந்துட்டு வீராவுக்கிட்ட குச்சி கத்திட்டு இருக்கிறாரு. பாவம் சாரதா இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்களே, நான் அவகிட்ட போனதே அன்றைக்கி யாகத்துக்கு வர முடியல, இந்துக்கு இந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் போயிருந்தேன், அதுக்குள்ளே என்னென்னமோ பேசி இது பண்ணிட்டீங்களே, அவள் எவ்வளோ மனசு பாடுபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உடனே அப்புறம் வந்துட்டு என்ன இப்போது அப்படின்னு வழக்கம் போல் திமிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்போ என்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வீரா கேட்க, நான் எப்படி கல்யாணம் பண்ணேன், எதுக்காக கல்யாணம் பண்ணேன் எல்லாமே இங்கே நிற்கிற அபூர்வாக்கு தெரியும், வேணா நீ அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன நீ அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக உங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆனது எல்லாமே தெரியுமா, தெரிஞ்சு தான் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா, நீங்கள் தான் அப்போ துரோகம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க,
ஆமாம் நான் தெரிஞ்சு தான் பண்ணேன், ஆனால் நீங்கள் அப்போ காதலிச்சிருந்த, நான் உண்மையே சொல்லியிருந்தா கூட நீ என்ன பண்ணியிருப்ப, உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுமோ, அதனால் மாமா வருத்தப்படுவார், இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லவே வீரா மறுபடியும் அவங்க அண்ணியை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எல்லாரை பற்றி யோசிச்சு இதை பண்ணியிருக்கீங்க, அது அவருக்கு தான் புரிய மாட்டேங்குதுன்னு கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் பூமியை செம்ம அடி அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. பூர்ணி வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்து இந்த மாதிரி பூமி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கார் ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த நட்சத்திர கார் மேலே இடிச்சிட்டா, காரை இடிச்சா இப்படி தான் நடக்கும், அவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. லைசன்ஸ் இல்லாமல் இவ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும், அப்படியே கரெக்டாக விடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் பூமி எப்படியாவது இது பண்ணி கூட்டிகிட்டு வரணும்ப்பான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போது கரெக்டாக சரின்னு சொல்லி போகிறாரு. இவரும் வக்கீலை கூப்பிட்டுட்டு, வக்கீல் வந்துட்டு பெரிய ஆளாக இருக்கிறாரு. என்ன சார் அசிஸ்டண்ட்டை தான் அனுப்புவீங்க, இப்போ நீங்களே வந்திருக்கீங்களேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, எல்லாம் ககன் சாருக்காக தான், சாரதா குரூப்ஸோட ஃபவுண்டர் இவர் தான் அப்படின்னு சொல்ல, சார் வணக்கம் சார், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ரொம்ப மரியாதையாக பேசுகிறாரு. அப்புறமா வந்துட்டு போயிட்டு பார்க்குறாரு, பூமிக்கு ரத்தம் வந்துட்டுருக்குது, அடி வாங்கிட்டு. அதை பார்த்தோன்னா ரொம்பவே ஃபீல் ஆகிடுறாரு. அப்புறம் நேராக வராரு, வேணும்னே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் டீ வாங்கிட்டு வர சொல்லி கொடுக்குறாரு குகனுக்கு. அப்போ கொடுக்கும்போது வேணும்னே அந்த கான்ஸ்டபிள் காலை வந்து தட்டி விடுறாரு. போயிட்டு அந்த டீ கரெக்டாக இன்ஸ்பெக்டர் மேலேயே ஊற்றிட்டு, சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சு, சரி நீங்கள் போய் சட்டையை மாற்றிட்டாங்கன்னு ககன் சொல்ல, இன்ஸ்பெக்டரும் போய் சட்டையை மாற்றிட்டு வரத்துக்கு போகிறாரு. உங்கள் கணக்கு வந்துச்சு, நான் என் கணக்கை பார்த்துட்டு வரேன்னு ககன் உள்ளே போயிட்டு இன்ஸ்பெக்டர் அடிக்கிறாரு. இவ்வளோ நேரம் அந்த யூனிஃபார்முக்கு தான் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலர் ட்ரெஸ் மாற்றினோன்னு அடிக்கிறாரு. அது எப்படி பொம்பளை நீ அடிக்கலாம், ஒரு லேடி கான்ஸ்டபிள் கூட நீ கூட வச்சுக்காம இவ்வளோ நேரம் ஒரு லேடிஸை வந்துட்டு ஜெயிலில் வச்சுருக்கேன், எஃப்ஐஆரே போடல, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ ஏதோ பண்ணி வச்சுருக்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன், உன் வீட்டுக்கே வந்து அடிப்பேன், எனக்கு இதுவானவங்கள ஏதாவது பண்ணனான்னு சொல்லிட்டு செம்மையாக அடி கொடுத்துட்டு, அவளுக்காக நான் இருக்குன்னு சொல்லிட்டு பூமியை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவுடனே அப்பா எப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டா, நான் கூட வீட்டு எங்கேயோ விட்டுருவானோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிலேருந்து எல்லாமே வைப்பாங்க. அம்மா நீ என்ன பூமிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு அவங்க அம்மா கேட்க, ஒன்றும் இல்லை பாவம் அவள் நல்லா தானே எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பூர்ணி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பூமி கிட்ட வந்துட்டு என்னம்மாச்சு, அடிபட்டுச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க வரேம்மா, எப்போ சாப்பிட்டாலும் பசியோடு இருப்பா, சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாப்பாடு போட்டு கொடுக்க தயங்கிட்டே இருக்காங்க. பூமி நல்லா சாப்பிடு, ஸ்வீட் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் உட்காரு, இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது, உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லாமல் எதுக்காக நீ போய் ஓட்டினேன், வேறு யார் தப்பு பண்ணாலும் நான் வந்துட்டு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு தான் நினைப்பேன், அது என் தங்கச்சியாகவே இருந்தால் கூட புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்ற மாதிரி பூமியை தள்ளாட்டிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த பூர்ணி வந்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே நட்சத்திரா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் வீடியோலாம் காமிக்கிறாங்க. பாருமா போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி அடி வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அமைச்ச வீடியோவை காமிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர் டி, என் பொண்ணா நீ வந்துட்டு கலக்கிட்டேன்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே அவங்க அத்தை பொண்ணை வந்துட்டு இந்து பார்க்கறதுக்கு வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. வந்தவங்க வந்துட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மருமகளை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு க்ரீம், ஒரு மேக்கப் செட் இது கொடுக்குறாங்க. நீ இதை போட்டுக்கோமா, கல்யாணத்து வரைக்கும் இதை யூஸ் பண்ணிகிட்டே இரு, அப்போ தான் நீ அழகாக தெரிவ, இல்லைன்னா எங்கள் சொந்தக்காரங்களாம் எதனா இது பண்ணுவாங்க, நீ இதெல்லாம் போட்டு இது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி அவமரியாதையாக பேசிடுறாங்க. இவங்க இப்படியெல்லாம் பேசிட்டாங்க, இந்த கல்யாணம் எனக்கு வேணான்னு இந்து சொல்ல, உடனே நீ அப்படியெல்லாம் சொல்லாத, அவங்க சொன்னதில் என்ன தப்பு, 4 பேர் எதிர்க்க நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதானே, இல்லை ஒன்றும் தப்பு இல்லைன்ற மாதிரி அபூர்வா சொல்ல, அன்றைக்கி நீங்கள் மேக்கப் போட வேணான்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு அவங்க சின்ன தங்கச்சி சொல்ல, ஆமாம் அன்றைக்கி நான் தான் சொன்னேன், அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இன்றைக்கி தான் நம்ம பற்றி எல்லாமே தெரியும்ல, தெரிஞ்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் பாருமா இன்னும் உனக்கு பேசுகிறது போய் நான் எடுத்துப்பேன், நான் சொல்லி அத்தை அதை விரும்புவேன், நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் இது பண்ணுறேன், நீ நல்லா